அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இந்த கட்டமைப்பை எப்படியாவது தகர்த்தெறியணும், அதுதான் நம்மளுடைய வேலை. இதை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் தனி மரம். ஓபிஎஸ் பின்னாடி யாருமே கிடையாது. வைத்திலிங்க இப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அணியில் போய் சேர்றதுக்கு இப்பவுமே ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை சமூக வலைதளங்களில் இப்போ சமீப காலமாக பரப்பிக்கிட்டு வராங்க. அதை பூரா யார் செய்கிறா அப்படின்னா, நான் நடுநிலையானவன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அரசியல் விமர்சகர்களாகவும் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. இப்போ ஒரு சேனலில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இன்னொரு சேனலில் இன்னொரு மாதிரி பேசுகிறாங்க. அந்த சேனல் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. இப்போ அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையாக இருந்து செயல்படுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நடுநிலைங்கிறது தவறி என்ன பண்ணுறாங்க, ஒரு சாரார் சார்ந்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மூத்த பத்திரிகையாளர் மணி அப்படிங்கிறவர் சமீபத்தில் ஒரு சேனலில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் தனிமரம், அவர் பின்னாடி யாருமே கிடையாது, ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. வைத்திலிங்க இது எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்றதுக்கு இப்போவுமே துண்டு போட்டு வைக்கிறாரு. இப்படிலாம் பேசுகிறாங்க. ஓபிஎஸ் தனிமரம் தான், அவர் இல்லைன்னு சொல்லலை, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஓபிஎஸ் தனிமரம் தான். கையில் கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, லெட்டர் படி எதையுமே பயன்படுத்த முடியல, தனி ஆளாக தான் இருக்கார். ஆனால் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தை 12 நாட்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து 3,42,000 வாக்கு எப்படி வாங்கினாங்க? தனி மரம் தானே. மக்கள் யோசிச்சுக்கலாம் இல்லையா, இவர் சுயேட்சையாக நிற்காருப்பா, இவருக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு மக்களும் தொண்டர்கள் நினச்சிக்கலாம் இல்லையா? ஓபிஎஸ் தனிமரம்னு சொல்கிறீங்க, அவரை எதிர்த்து அவரை தோற்கடிக்கிறதுக்கு 5 ஓபிஎஸ்ஸை தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் தேடி கண்டுபிடிச்சு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் மனு தாக்கல் செய்ய வச்சது யாரு? ஓபிஎஸ் தனிமரம் தானே, விட்டுற வேண்டிதானே, தோத்து போவார்னு சொல்லி விட்டுற வேண்டிதானே, அவருக்கான செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி விட்டுற வேண்டிதானே. அந்த 5 ஓபிஎஸ்ஸையும் கொண்டாந்து உள்ள நீங்கள் மனு தாக்கல் செஞ்சு அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்களே ஒரு ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு. இப்போ தெரியுதா ஓபிஎஸ் தனிமரமா ஒரு தோப்பா அப்படின்ட்டு? இன்னைக்கு ஜெயபெருமாள் டெபாசிட் போகுது, அதிமுக இரட்டை இலை நின்று டெபாசிட் போகுது. அந்த 5 ஓபிஎஸ் நின்றாங்க பார்த்தீங்களா, அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுக இரட்டை இலையே டெபாசிட் இலக்க செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் மணி என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்துருச்சு அப்படிங்காரு. இங்கே அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவர் பேசுகிறார். ராமநாதபுரம் அரசியல் சூழல் தெரியுமா? அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் டெபாசிட்டை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறவர் அப்போ அரசியலை எப்படி உன்னிப்பாக கவனிச்சுப்பாரு? ஐயா, ஓபிஎஸ்னுடைய அரசியலை எப்படி உன்னிப்பாக கவனிச்சுப்பாங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க, அவர் தனி ஆளாக நிற்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தலாம் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா. ஒவ்வொருத்தலாம் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சுய விருப்பம், அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு போகிறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய விருப்பம், அதை யாரும் தடுக்கவே முடியாது. இப்போ ஜேசிடி பிரபாகர் போனதுனாலேயோ புகழேந்தி போனதுனாலேயோ ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாருன்னு சொல்லிட்டு உனக்கு கனவு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறு. இங்கே புகழேந்தி நம்பியோ ஜேசிடி பிரபாகர் நம்பியோ இருக்கிற தொண்டர் கூட பின்னாடி போகலை, தனி ஆளாக தனிமரமாக போனது அவங்க தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் நம்பி தான் இருக்கிறாங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் புகழேந்தி அவர்களுக்கும் பிடிக்காது என்ன, பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார். தன்னுடைய சொல் பேச்சை ஓபிஎஸ் கேட்க மாட்டேங்கார். அதனால நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு வெளியில் போன ஆட்கள் தான். இப்போ பிஜேபியோட கூட்டணி சேரலைன்னா அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க, அப்படி தானே? அப்போ ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புகளை ஒரு தலைமையில் கொண்டு திணிக்கக்கூடாது. தலைமை நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் தொண்டர்களும் நிர்வாகிகள். சமீபத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியை விட மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி உள்ளடக்கிய ஒரு அதிமுக தான் உருவாகும், விரைவில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
வைத்திலிங்கம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு. அது அந்த மாதிரியான ஒரு பேச்சில் தான் இதே ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்கிறாரு. அவர் வந்து துண்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒரு தலைமையை ஏற்று பின்னாடி வந்துட்டோம்னா அந்த தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இதுவரையிலும் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஒரு ஆட்சியவே நம்ம இழந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. எப்படியாவது ஓபிஎஸ் வந்து தனிமைப்படுத்தி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முனைப்பாக செயல்படுகிறது. இந்த பாட்சாலாம் வந்து இங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்கள்ட்ட பலிக்காது. நன்றி, வணக்கம்.